முதல்ல நம்ம நம்ம நான் எழும்பணும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாருமே யாருதான்? எங்க அப்பா இருக்காங்களே, எங்க அப்பா வந்து ஆண்டவர் வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. எங்க அப்பா வந்து ஒருத்தங்களை அப்பான்னு கூப்பிட்டா நான் யாருன்னு தான் கூப்பிடணும் அவங்கள. நானும் அப்பான்னு தான் கூப்பிடுறேன். ஆமா, என் பிள்ளையும் இப்படிதான் கூப்பிடுது, அப்பான்னு தான் கூப்பிடுது. ஆமா, அப்ப நம்ம எல்லாம் யாரு? பிள்ளைங்க. ஹல்லேலூயா. குழந்தை 100 வயதானவனும் எப்படிதான் என்ன போடுவானா? வாலிபன். ஆமா. இப்ப பாருங்க, இந்த எலியா பர்வதத்திலிருந்து அப்படி இறங்கி வரார். இறங்கி வந்து 19வது வசனத்துல அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் போட்டு உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலிசா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். நல்ல 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 நேற்று ஆவியானவர் அப்படி அப்படி இருதயத்தில் ஒரு அப்படி தட்டி எழுப்புன்னு ஒரு வார்த்தையை மட்டும் இங்க நான் டச் பண்ணிட்டு அடுத்து போறேன். இது எல்லாரும் கவனிக்கணும். விசேஷமாய் முதியோர் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க மஸ்டா கவனிக்கணும். இது ஒரு பெரிய சவாலான ஒரு காரியம். இதே எலியா இந்த சால்வையை வைத்து செய்த ஒரு காரியம் உண்டு. 13வது வசனம். அதை எலியா கேட்ட போது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நேற்று இந்த வேர்டு தான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது எனக்கு என்ன எனக்கு இந்த அப்படி என் கண்ணுக்கு முன்னாடி என்ன வந்துட்டு இருந்தேன்னா, என்னுடைய தகப்பனாரை அடக்கம் பண்ண அந்த கல்ற தோட்டத்தில் வச்சு அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த பெட்டி மூடும் போது என் பக்கத்தில் இருந்த ஒரு பிரதர் சொன்னாங்க, அந்த துணி எடுத்து முகத்தை மூடு அப்படின்னாங்க. அப்போ நான் தான் வந்து கடைசியாக வந்து எங்கள் அப்பாவுக்கு முகத்தை அப்படி மூடுறேன். ஆனால் நேற்று இந்த வார்த்தையை ஆவியானவர் பேசும்போது சொன்ன வார்த்தை, உங்கள் அப்பா முகத்தை மூடுறதுக்கு முன்னாடி அந்த சால்வையை நான் ஓ மேலே போட்டேன் அப்படின்னார். ஒரு நாள் வரும் நமக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தை உன் வாயிலிருந்து உன் சந்ததியின் வாயிலிருந்து, எலியாவே முகம் மூடுறதுக்கு டைம் வரட்டும். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ பண்ண ஒரு தலைமுறை சேற்றில் இருக்கிறது. எலியா இன்னும் சேற்றில் இருந்து கொண்டிருக்கிறான். இறங்கி போ, இறங்கி போ, இறங்கி. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். ஒரு எவ்வளவு ஜனம் எழும்புது, நம்ம கண் அது பார்க்காம கண்ணு மூடக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த எவ்வளவு ஜனம் யாரு? நீங்க உங்க தலைமுறையை பாருங்க. என்னை கேட்கிற வாலிபர்களே, என்னை கேட்கிற ஊழியர்களே, நீங்க உங்களை பாருங்க. ஒவ்வொருவரும் அப்படிதான் பார்க்கணும். எழும்பணும். ஆண்டவரே, ஆண்டவர் இதுவரை நம்ம யாருக்காக எப்படியோ வாழ்ந்து 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 கடைசியில சர்டிபிகேட் என்ன, இவன் ஏமாத்துறவன், நன்றி இல்லாதவன், இப்படி என்னெல்லாமோ கேட்டிருப்பீங்கல்ல, கேட்டிருப்போம்ல. ஆமே. ஆனால் ஆண்டவருடைய ஸ்டைலே வேறங்க. என்னைக்கோ லவ் பண்ணிருப்போம் நம்ம. அவர் சொல்வார், உன் இளவயதின் பக்தியை நான் நினைச்சிருக்கிறேன். நமக்கே டவுட் இருக்கும், என்னைக்கு நான் பக்தியா இருந்தேன். ஆமா, என்னைக்குப்பா இந்த விவிஎஸ்ல அந்த ஹைலைட்ஸ்ல பிள்ளைங்க எல்லாம் இருந்து அழுதாங்க பாருங்க. இந்த பிள்ளைங்க வளர்ந்த போற இப்படி அழுதோமானே அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவருக்கு தெரியும். அவர் என் பிள்ளை அன்னைக்கு இருந்து கண்ணீர் விட்டாப்பா. என்னைக்குப்பா விவிஎஸ்? நான் என்னைக்குப்பா விவிஎஸ் போனேன்? ஏன்னா நமக்குன்னு உள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன தெரியுமா? நல்லதெல்லாம் சீக்கிரம் மறந்துடும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 1 hour இங்க பிரசங்கம் நடக்கட்டும், அது மறந்துடும். பக்கத்துல இருந்து ஒருத்தங்க சும்மா என் பக்கத்துல வந்து இருக்கத பாரு, இப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாங்க, அது நமக்கு காலத்துக்கும் மறக்காது. அப்படி ஒரு விசேஷித்த கிருபை நமக்கு உண்டு. நம்ம ஆண்டவரை மாதிரி நல்லவர் வேற யாருமே கிடையாது.
ஆமா, அப்ப எலியாவே நீ மூடுறதெல்லாம் ரைட்டு, இந்த சால்வையை வச்சு இன்னொரு வேலை இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சால்வையை வச்சு இன்னொரு வேலை இருக்கு. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆமென், நம்ம அதாவது என்னோட முடிஞ்சிட்டு அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துட்டுன்னா அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த வேர் அதோட முடிஞ்சிருந்தான்னு அர்த்தம். நீதிமானுடைய வேர் துளிர்க்கும். நமக்கு நீதிமானாலே டிஃபால்ட்டா ஒரு 10 வார்த்தைகளை வச்சிருப்போம். ஆமா, நீதிமானுடைய வேர் என்ன செய்யுமா? துளிர்க்கும். ஆரோனுடைய கோல் என்ன செய்தது? துளிர்த்தது. அப்போ தேவன் பல என்னைக்கோ நம்ம முகத்தை மூட வேண்டியது கர்த்தர் மூட விடாம ஓட விட்டுறார். ஆமே, மூடப்பட வேண்டியவன என்ன செய்ய வச்சிருக்கிறார்? ஓட வச்சிருக்கிறார். எதற்கு? ஒரு எவ்வன ஜனம் பிறக்கிறதை காண பண்ணும்படியாக. ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எப்படிப்பட்ட சந்ததி எழும்ப வேண்டும்? ஆமேன். ஒன்று பழைய வாழ்க்கைக்கு நிரந்தரமாய் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். அவருடைய எவ்வன ஜனம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? பழைய வாழ்க்கைக்கு நிரந்தரமாய் முற்றுப்புள்ளி வைக்கிற, எல்லாம் தெரிந்த வேத பகுதி. ஆனாலும் சில காரியத்தை நான் டச் பண்ண விரும்புறேன். இங்க பாருங்க, எலியா எலிசாவை பார்த்ததும் என்ன பண்றார் அப்படின்னா, அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்படி போட்டதுமே ஆமேன், அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி. அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? சால்வையை போட்டுட்டு எலியா என்ன பண்ணிட்டாரு? இங்க கவனிக்கணும். ஆமேன், சால்வையை போட்டுட்டு எலியா வந்து இப்படி சால்வையை போட்டாரு, போட்டது இப்படி போயிட்டே இருக்கிறார். அவ்வளவுதான். எலிசா இப்படி மாடு 12வது ஏர்போர்ட் உழுதுட்டு இருக்கிறான். வந்தாரு, சால்வையை போட்டாரு, போயிட்டு இருக்கும்போது இத மாடுகளை விட்டு நேர ஓடி போறார். ஓடி போய் இப்படி நிக்கிறார். ஒரே கொஞ்சம் வெயிட் பண்ண. அதுக்கு அர்த்தம் என்ன? சால்வையை போட்டாச்சு, இனி நீ வந்துதான் ஆகணும். சால்வையை போட்டதுக்கு அப்புறம் இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். எசேக்கியேல் 16:8-9 நினைக்கிறேன். இவ்விதமாய் நீ, நான் உன் அருகே கடந்து வந்த போது 8 உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாக இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை இவ்விதமாய். அதே போலதான் நம்ம மேல சால்வை விழுந்திருக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை நமக்கு தரிப்பித்திருக்கிறார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருவாயா இடம் தருவாயா அப்படிலாம் கிடையாது. சால்வையை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். எலிசா பார்க்கிறார். ஆமென், ஹalleluya. ஆமென். மாடு விட்டுட்டு ஓடி போய் என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு வரேன். அது ஒரு ஃபேர்வெல் கிஸ். நகோமி பெத்லகேமுக்கு போகும்போது ஓர்பால் என்ன பண்ணாலாம், அப்படி யாராவது கிஸ் பண்ண வராங்கனால புரிஞ்சுக்கோங்க, அத்து விட போறாங்க. ஆமென், ஹalleluya. ஆமென். அவ்வளவுதான். நான் எங்க அப்பா அம்மாவை முத்தம் செய்து விட்டு வரேன். வேற ஏதாவது சொன்னானா எலிசா? நான் போய் அந்த ஏரெல்லாம் உடைச்சி மாடெல்லாம் வெட்டி இப்படி ஏதாவது சொன்னானா? ஒண்ணு. இது அவனுடைய தீர்மானமே கிடையாது. நான் வரேன் அப்படிதான் சொன்னான். அப்பொழுது எலியா சொல்றாரு, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். ஓகே சொல்லிட்டு இப்போ எலிசா அப்படி போயிட்டே இருக்கிறார். போக 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 எலியா செஞ்சதெல்லாம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஓட 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 அந்த ஏற அப்படி உடைக்கிறான். அந்த மாடை பிடிச்சு அடிக்கிறான். இதெல்லாம் அவனோட பழைய வாழ்க்கை. பழைய வாழ்க்கைக்கு நிரந்தரமா முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அவர் செஞ்சதை நினைக்கணும். அவர் செய்ததை நினைக்க 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 உன் மேல சால்வை போட்ட அந்த இதை மட்டும் நினைக்க கூடாது. அந்த பர்வதத்திலிருந்து
அந்த எலியா அப்படியே இறங்கி நான் இருக்கும் இடம் மட்டும், ஆமை நான் எங்கே இருந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே என்னே. எலியா இப்படி இந்த அதாவது அவனுடைய பாஸ்ட் லைஃப், ஆமே அவனுடைய கடந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வாரேன்னு அவன் சொல்லல. எங்க அப்பா அம்மாவனை கிஸ் பண்ணிட்டு வாரேன் அப்படிதான் சொன்னான். ஆனா அவன் போகும்போது அவன் எலியா அப்படியே ஒரு வேர்டு அப்படி தூக்கி போட்டார். நான் உனக்கு செஞ்சதை நினைச்சுக்கோன்னு சொன்னதும் அவன் மனசு என்ன காரியம் உறுதியா தீர்மானிக்க ஆரம்பித்தது தெரியுமா? இனி பாஸ்ட் லைஃப், அதாவது இந்த வேர்டை ஆவியானவர் உள்ளத்துல வைத்த வார்த்தை, அதை வச்சுதான் ஜெபம் பண்ண வச்சாரு. என்ன தெரியுமா? இனி எலிசாவே நினைச்சாலும் போக முடியாது. இப்படி ஒரு ஷட்டர் போடணும். பேதுரு அப்படி கிடையாது. எல்லாவற்றையும் விட்டு வந்தான். எதுக்கு தெரியுமா? ஒரு வேளை விட்டா திரும்பி போனாரா இல்லையா? போனாரா இல்லையா? ஆமே. அந்த வலையை தொட்டு 3 வருஷம் ஆச்சு. அதனால அது இப்ப கிளியர் ரேஞ்சில் இருக்கு. ஆனாலும் 153 பெரிய மீன்களை பிடித்தும் வலை என்ன செய்யவில்லையா? கிளியவில்லையா? அது கிழிஞ்சு, ஏன்னா அதை தொட்டு. ஆமே ஆமே. ஆனா எலிசா அப்படி இல்லை. இப்படி ஒரு சந்ததி, அதாவது இவனால இனி பின்வாங்க முடியாது, இவனால இனி பின்மாற்றத்தை போக முடியாது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எலிசா லைஃப்ல சூறை செடி கிடையாது. என் லைஃப்ல சூறை செடி இருக்க கூடாது. இதுதான் எவ்வளவு ஜனம், இதுதான் எவ்வளவு ஜனம். ஆமே. நம்ம நிறைய சூறை செடியை பார்த்துட்டோம். தலைமுறைக்கு சால்வையை தான் கொடுத்துட்டு போனோம். ஆமென். சந்ததிக்கு எதை கொடுத்துட்டு போக கூடாது? சூறை செடி. எலிசா லைஃப்ல சூறை செடி கிடையாது. ஆனா நம்ம சால்வையை கொடுக்க மாட்டோம். சால்வையை நம்மளுக்கே மூடி கழுத்தை கட்டி, சிலர் போனாலும் கொண்டுதான் போவாங்க. அதான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஒருத்தங்க ஒரு துக்க வீட்டில் பார்க்க போகும்போது அவசரம் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க அவங்க மனைவி. என்ன இந்த மனுஷன் போகும்போது இந்த ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எங்க வச்சேன்னா அது சொல்லிட்டு இவர் நீ கொண்டு போனாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சிலருக்கு அப்படிப்பட்ட கிருபை உண்டு. எனக்கே தான், யாருக்கும் கிடைக்க கூடாது, யாருக்கும் போகக்கூடாது. ஆமென். இல்ல சூறை செடி எலிசா லைஃப்ல கிடையாது. ஏன்னா அவன் பாஸ்ட் லைஃபுக்கு நிரந்தரமா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா. இதுதான் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லுகிறார். ஆமென். இதுவரை எனக்கு எது எது லாபமா இருந்ததோ நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, ஹல்லேலூயா, நான் அதை நஷ்டம் என்றும் குப்பை என்றும், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.